ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா? வீடியோக்குள்ளே போய்க்கலாம். பொட்டுக்கடலை வச்சு எப்படி குருமா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒவ்வொரு சிலருக்கு தேங்காய் சட்னி நைட் டைம் சாப்பிட்டா நெஞ்சை கறிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மெத்தடில் எப்படி நெஞ்சை கறிக்காமல் நம்ம சட்னி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது சட்னி இல்லைங்க, குருமா. என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாருங்கள். தேங்காய், பொட்டுக்கடலை, கொத்தமல்லி இலை, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி எடுத்திருக்கேங்க. 4 தக்காளி எடுத்திருக்கேங்க மொத்தமாகவே. அது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், கிராம்பும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 கிராம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. மற்றபடி நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டியதில்லை. அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அது நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குங்க. ஆனியனும் கருகாமல் நல்லா எண்ணெயில் வதங்கி டேஸ்ட்டாக வருங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் லெமன் சைஸில் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்காக இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் கட் பண்ணி அதே சைஸில் இருக்க ஆனியன் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 அல்லது 2 எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதை 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா இது வதங்கட்டுங்க. பச்சை மிளகாய் விதை வெடிக்கும், கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி அப்பளையே நம்ம ஆட் பண்ணணும் இல்லையா, கடலை, தேங்காய் இதெல்லாமே, அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ கெட்டியாக ஊற்ற வேண்டியதில்லை. தண்ணி கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற்றிக்கலாம். நான் நல்லா அரைக்கணுங்கிறதுக்காக தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து வரும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. அதோட டிஷ்ஷு என்னென்ன போட்டு நான் அரைச்சிருக்கேன் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் கைஸ். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சாலும் சரி, மூடி வைக்கலனாலும் சரி, நல்லா வேகட்டும். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கோம் இல்லையா, வேக வச்சு சாப்பிடும்போது ஜீரணம் ஆயிருங்க. இல்லைனா நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கும். நைட் டைமில் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நெஞ்சை கறிக்காமல் தேங்காய் சட்னி சாப்பிட்ட ஃபீல் இருக்காது. இது கடல குருமானாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் கூட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா கொதி வரட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாங்க. கடலை அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நல்லா கெட்டியாக வருங்க குழம்பு. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா அது கெட்டியாகிட்டே இருக்கும் கடல சேர்த்துருக்கனால. ஏதாவது ஒரு குழம்பு வைக்கும்போது நீங்கள் அதிகமாக தண்ணி தெரியாமல் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுக்காக கடல அரைச்சி போடுவாங்க. அதாவது வந்து பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அந்த கடலையை வந்து அரைச்சி சேர்த்துக்குவாங்க. அப்போ வந்து குழம்பு கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்காக. உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நல்லா கரையிற அளவுக்கு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க, குழம்பு ரெடி ஆயிரும்.